இப்போ நான் உபன்யாசம் மாதிரி அதை ஆரம்பிக்கிறேன். यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष विचारितूर्णं सम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्दुसुम्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विष्णुश्रीप्रतनापतिं षटरिपुः श्रीनाथपद्मेक्षणान् रामं यामुनपूर्णमिश्रयतिराट् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिं कलिप्रपदनं श्रीकृष्णपादाभिधं श्रीरङ्गेश्वरकेशवार्य कमलावासान् भजे केशवम् केशवार्य कृपापात्रं दीशमादिगुणार्णवं श्रीशटार्यतीशानन्देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटगोपमुनीश्वरं श्रीमच्छटारिषटगोपयतीन्द्ररङ्गिकार्यात्मजातमुनिविर्पुंसार्वभौमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं लक्ष्मीन्दुसुम्भषटगोपमुनिं भजा महावीररघुवीक्षटारादीशानपदाश्रयम् वाधूलवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गेशयतीन्द्रुना करुणयासौ स्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुजयन्तीरं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेशनं श्रीमद्रङ्गशटार्योगनिपुतिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपूर्तीश्वरषटरिपुणा संयमीन्द्रेण दृष्टन्यस्तात्मानं सुम्मे नरहरिषटित्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारी प्रभविजुगते प्राप्तलक्ष्मीन्दुसुम्मास्थानं सेवेतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदिष्टं लक्ष्मीन्दुसुम्मषडैकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडहोपहृत्यं वेदान्तदेशिकतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिगते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनमसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवीररघुराल्लब्धागमान् तद्वयम् ईर्षाडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेदिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तत्त्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनमसं नारायणं योगिनम् மருளற்ற தேசிகர்வானுகப்பாலிந்த வையமெல்லாம் இருளற்று இறையவன் இணையடி பூண்டிட எண்ணுதலால் தெருளுற்ற செந்தொழில் செல்வம் பெருகிச் சிறந்தவர் பால் அருளுற்ற சிந்தையினால் அழியா விளக்கேற்றினரே ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கொரு கைமாறுமாயனும் காணகில்லார் போற்றி யுகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கே. இந்த முன்னமே சொன்னபடிக்கு சடகோபன் சுவாமி உப்பிலியப்பன் சடகோபன் சுவாமின்னு அங்கே இருக்கவர் தான் இந்த 108 நாமாவளி பண்ணியிருக்கார். அதுக்கு தமிழில் அர்த்தம் எழுத சொன்னதுனால அதை எழுதியிருக்கேன். அதில் ப்ரிஃபேஸ் மாதிரி இருக்கிறத இப்போ முடிச்சுடலாம். அதில் என்னன்னா, முதல்ல ஐஷிங்கருடைய தனியன், அதுக்கப்புறம் தேசிகன் அதிகார சங்கிரகம் அப்படின்னு இருக்குது. ரகசியத்திரய சாரத்தில் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம், சிஷ்ய கிருத்தியாதிகாரம் அப்படின்னு, அதாவது ஆச்சாரியன் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்றத ஒரு அதிகாரத்தினால சொன்னார். சிஷ்யன் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு அதிகாரத்தினால சொன்னார். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கடைசியில ஒரு தமிழ் பாசுரம், அதுதான் தேசிக பிரபந்தத்துல அதிகார சங்கிரகம்னு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய பாசுரம் இந்த 2 பாசுரம். முதல்ல மருளற்ற தேசிகர் அப்படின்னு சொல்றது ஆச்சாரிய கிருத்திய அதிகாரத்துல இருக்குது. அதாவது ஆச்சாரியன் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை சொல்றார். நாம செய்ய வேண்டியதை ஏற்றி மனத்தழில் அப்படின்ற பாசுரத்தினால நமக்கு காண்பிக்கிறார். அது ரெண்டுத்துக்கும் இங்கேயே அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல ஐஷிங்கருடைய தனியனுக்கு அர்த்தம் சொல்ல, அந்த சுருக்கமான அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஸ்ரீமத் ரங்க ஷட்டாரி சம்யமிவரால் லப்தாக மாந்தத்வயம், அதாவது ஸ்ரீமத் ரங்க ஷட்டாரி சம்யமிவராத், யமிவராத், அதாவது யதீந்திரர்னு அர்த்தம்.
ரங்கசட்டாரி அப்படின்னு சொல்றது 42ஆம் பட்ட ஐஷிங்கருக்கு ஸ்ரீரங்க சடகோப யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம். அந்த திருநாமம் அந்த ஐஷிங்கிற இடத்துல லப்த ஆகமாந்தத்வயம் 2 வேதங்களையும் உபய வேதம் நாம சொல்றோமோ இல்லை, அதனால ஸ்ரீபாஷ்யம் என்ன பகவத் விஷயம் என்ன எல்லாம் கிரந்த சதுஷ்டயத்தையும் காலக்ஷேபம் பண்ணார்னு அர்த்தம். ஸ்ரீமத் ரங்க சட்டாரி சம்யமி வராத் லப்த ஆகமாந்தத்வயம். இந்த ஆகமாந்தத்வயம் இருக்குது, 2 ஆகமங்கள், தமிழ் மறை வடமொழி மறை. இது ரெண்டுத்தையும், அதாவது வடமொழி மறைனா அதனுடைய அர்த்தம் பிரம்மசூத்திரம், அதான் ஸ்ரீபாஷ்யம். அதுவும் இன்னொன்னு தமிழ் மறை, அது பகவத் விஷயம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி வியாக்கியானம். இது ரெண்டுத்தையும் அந்த ஐஷிங்கர்கிட்ட அதிகரிச்சவர். ஸ்ரீமத் வீர ரகுத்வஹாத்திய ஷடஜித்து பாதாரவிந்தாஸ்ரயம். வீர ரகுத்வஹாத்திய ஷடஜித்து அப்படின்றது, வீர ரகுத்வஹாத்திய அப்படின்றது வீரராகவனுடைய திருநாமத்தை ஆதியில கொண்டு ஷடஜித்து ஷடகோபன், வீரராகவ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் அப்படின்ற 43ஆம் பட்டம் தேவனாருளாயிங்கர் திருவடியில ஆசிரியித்தார். அதாவது பரநியாசத்தை பண்ணிட்டவர். ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிக யதேஹே காருண்ய வீக்ஷாஸ்பதம். ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிகர். வேத வதம்சம்னா வேதாங்கம், அது வேதாந்தம். வேதாந்த தேசிக யதேஹே, வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய 44ஆம் பட்டம் ஐஷிங்கர், முக்கூர் ஐஷிங்கர், ஸ்ரீரங்கத்துல ராஜகோபுரம் கட்டினாரு. அந்த ஐஷிங்கருடைய காருண்ய வீக்ஷாஸ்பதம், அவருடைய கருணை நோக்குக்கு ஆட்பட்டவர். என்ன, அவருடைய கருணையினால்தான் இவருக்கு இந்த ஸ்தானம் கிடைச்சது. அவர் தான் இந்த நுசும்மா ஸ்தானத்தை இவருக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட சேவே ரங்கதுரீண சாசனவசம் நாராயணம் யோகினம். அவரை சேவிக்கிறேன்னு அர்த்தம். யாரு, இந்த 3 விதமான தன்மை, 3 ஐஷிங்கருடைய சம்பந்தம் கொண்டிருக்காரு. 42ஆம் பட்ட ஐஷிங்கர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணினவர், 43ஆம் பட்ட ஐஷிங்கர் திருவடியில ஆசிரியிச்சு பரநியாசம் பண்ணினவர், 44ஆம் பட்ட ஐஷிங்கருடைய அனுகிரகத்தினால நுசும்மாஸ்தானத்தை பெற்றவரை சேவிக்கிறேன். அவர் யாரு அப்படின்னு சொன்னா நாராயணம் யோகினம், நாராயண யதீந்திர மகாதேசிகன். சரி, அவருக்கு விசேஷம் என்ன போட்டிருக்குன்னா ரங்கதுரீண சாசனவசம் அப்படின்னு சொல்லிருக்கு. ரங்கதுரீணன்னா யாருன்னா ரங்கநாதன் அர்த்தம். ரங்கதுரீணன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய சாசன வசமா, அவருடைய நியமன வசமா நாராயணன் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரங்கநாதனுடைய நியமனத்தை சிறமேற்கொண்டு இவர் சந்நியாசம் வாங்கிட்டார்னு ஏற்படுறது. இதுல ஒரு சூக்ஷ்மார்த்தம் நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நுசுமன் இருக்கானே மாலோலன் லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக அகோபிலம் கோவில்ல இருந்த மாலோலன் ஆதிவன்சோபன் வழியா வெளியில வந்துட்டார். இப்போ இவர் வெளியில லோகம் மொத்தத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணச்சே யார் இத பண்ணணும், அதாவது லோகத்துல அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த இவா இருக்கா, யார் இருக்கா, பெருமாள்கள்லாம் இருக்கா. ஆனா இவர் ஒரு திவ்ய தேசத்தை விட்டுட்டு இவர் எல்லா இடத்துலயும் கிளம்பிட்டார். அப்போ இவர் வெளியில சஞ்சாரம் வந்தா அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு, இப்போ ஒரு பிரசிடென்ட் இருக்கார் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு போச்சு அந்தந்த ஸ்டேட்னுடைய மினிஸ்டர்ஸ்லாம் அவளை பார்த்துக்கணும். அவளுடைய பொறுப்புல அவளை கவனிச்சு அவளுக்கு வேண்டிய சௌகரியம் உபச்சாரங்கள்லாம் பண்ணணும். இப்போ இந்த ஊர்ல பொறுத்து சொல்றேன். இப்போ இந்தியன் பிரசிடென்ட் இருக்கார், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொன்னா சென்னையிலயோ ஆந்திராவிலையோ அங்க இங்க போனா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவளை கவனிச்சுக்கும். அது போல இந்த நுசும்மன் எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிச்சு அந்தந்த தேசத்து எம்பெருமான், திவ்ய தேசத்து எம்பெருமான் அவரை இது பண்ணணும். இப்போ இந்த ஐஷிங்கர் 44ஆம் பட்ட ஐஷிங்கர் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை கட்டுறதுக்காக அங்க 10 வருஷம் எழுந்தார். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா எழுந்தனால
இப்போ ரங்கநாதனுடைய பொறுப்பு இந்த மாலோலனை கவனிச்சுக்க வேண்டியது. அதனால ரங்கநாதன் நியமிச்சு இவருக்கு அந்த ஸ்தானம் 44ஆம் பட்டைசிங்கர் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய டெரிட்டரியில் தானே இவர் இருந்திருக்கார். அதனால இங்க ரங்கதுரீன சாசன வசம் அப்படின்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாஸ்திரார்த்தத்தை நமக்கு இது காண்பிக்கிறது. மாலோலன் அங்கங்க சஞ்சரிக்குச்சு, அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் அந்த மாலோலனை இது பண்ணணும். அதுக்கு உதாரணம் சொல்றேன். அதனாலதான் ஆசேத் இமாச்சலம் எல்லா திவ்ய தேசங்கள்லயும் ஆதிவன்ஷோப சுவாமி தொடக்கமா மரியாதைகள்லாம் விசேஷ பகுமானங்கள்லாம் பண்றதுன்னு அத்தியாபி இந்த இப்பவும் தொடர்ந்துட்டு வருது. ஏன் ஆதிவன்ஷோப சுவாமி நாள்லேருந்து மரியாதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவர் மாலோலனோட ஏழ்றதுனால அந்த மாலோலனுடைய பிரதிநிதியா நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் நம்பனை நரசிங்கனை நவீனேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள். அதனால அவளே நுசுமன் தான். அதனால அந்த நுசுமனுக்கு அதான் அந்த அழகிங்கர்களுக்கு அவ பகுமானம் அந்தந்த திவ்யத்துல பண்றா. அதனால இந்த தனியன்லயும் இந்த சாஸ்திரார்த்தத்தை காட்டுறது படிக்கு அமைஞ்சிருக்குது. ரங்கதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் அப்படின்னு. சரி, இந்த ரெண்டு இதுக்கும் நாம இந்த ரெண்டு அது அப்படியே நான் இது பண்ணி வரேன். என்கிற இரண்டு பாசுரங்களாலும் மகாநிதியை காட்டி கொடுத்து மகோபகாரம் செய்த மகாச்சாரியனையும் அவர் திறத்தில் எந்நாளும் நன்றி அறிவுடையனாய் இருக்க வேண்டிய அடியாரின்படியையும் விளக்கினார் ஸ்ரீ சுவாமி தேசிகன். இந்த ரெண்டு பாசுரத்துல நமக்கு ஆச்சாரியன் என்ன பண்றார்? மகாநிதியை காட்டி கொடுக்கிறார். வைகுண்டத்துல வைகுண்ட செல்வத்தை நமக்கு தானே காண்பித்து கொடுக்கிறார் ஆச்சாரியன் தானே. அதுதான் பெரிய மகாநிதி. வைகுண்டநாதன் நாம் அடையிறது தான். அதனால மகாநிதியை காட்டி கொடுத்து, அது காட்டி கொடுத்தா மாத்திரம் போராது, அவரை அவர் உபகாரம் பண்ணதுனால்தான் நாம என்ன பண்றோம்? சரணாகதி பண்ணோம், அவனை போய் அடைய முடியுது. அதனால மகோபகாரம் செய்த மகாச்சாரியனையும், அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியன்? இப்படி சரணாகதி பண்ணி வச்ச ஆச்சாரியன். அவர் தான் பிரதான ஆச்சாரியன், மகாச்சாரியன், பெரிய ஆச்சாரியன். மகாச்சாரியனையும் அவர் அப்படி பண்ணாரு. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? முதல் பாசுரத்தினால அதை சொன்னார், இரண்டாம் பாசுரத்தினால நாம என்ன பண்ணணும்ன்றது சொல்றார். அவர் திறத்தில் எந்நாளும் நன்றி அறிவுடையவராய் அவர் இடத்துல நாம கிருத்தகிதானுசந்தானம் பண்ணணும். இருக்க வேண்டிய அடியாரின் படியையும் விளக்கினார் ஸ்ரீ சுவாமி தேசிகன். மருளற்றன்னு இருக்க, அதுக்கு அர்த்தம் மருளற்ற. மருள்னா என்ன அர்த்தம்னா மாறி நினைக்கிறது. இதுவா அதுவா அதெல்லாம் தெரியாது இருக்கு, இந்த பொருள் என்னன்னு தெரியலையே, இது போலையும் இருக்குது அது போலையும் இருக்குதுன்னு மாறி மாறி நினைக்கிற மாதிரி. ஒரு பொருளை மற்றொரு பொருளாக பிரமம் கொண்டு பார்ப்பது மருள்ன்றது. அப்படி இல்லாமல் உள்ளபடி அறிதல் மருளற்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது சரி, ஒரு பொருளை என்ன பொருளை அப்படின்னா, ஒரு தத்துவஹித புருஷார்த்தங்களில் மாறாட்டம் இல்லாமல் தெளிவுடன் இருத்தல் என்றபடி. தத்துவம்னா என்னது? தத்துவஹித புருஷார்த்தம்ன்றது மூணு. அதாவது திருமந்திரத்துல மூணு பதம் இருக்குது. பிரணவம், நமசப்தம், நாராயணாய சப்தம். பிரணவம் தத்துவத்தை காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஹிதத்தை காண்பிக்கிறது நமசப்தம். நாராயணாயன்ற பதம் புருஷார்த்தத்தை காண்பிக்கிறது. தத்துவம்ன்றது என்ன? நாராயணன் நமக்கு சுவாமி, நாமெல்லாம் அவனுக்கு தாசபூதன் அப்படின்ற தத்துவம் சுருக்கமா. நமசப்தம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, அவனிடத்தில் நாம செய்ய வேண்டிய வரநியாசத்தை காண்பிக்கிறது. புருஷார்த்தம் எம்பெருமாந்திரத்துல கைங்கரியம் பண்றதை காண்பிக்கிறது. அதனால இந்த தத்துவஹித புருஷார்த்தத்துல நமக்கெல்லாம் மாறாட்டம் இருக்குது இத்தனை நாளா. அதாவது சிவனோ இன்னொரு தேவத்தையோ அம்மனோ என்னமோ அவாவா எப்படியோ நாமெல்லாம் இருந்திருந்தோம். இப்போ அந்த மாறாட்டம் இல்லாம எம்பெருமான் ஆத்மதாசியம் அரே சுவாமியம், ஆத்மா எப்பவும் தாசத்தன்மையை கொண்டது, அரியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்பவும் சுவாமித்துவம் உண்டு அப்படின்றத மாறாட்டம் இல்லாத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஹிதம்,
அவன் திருவடியில சரணாகதி அடையிறது ஒன்றுதான் நல்ல வழியே தவிர மீதி எதுவும் நல்ல வழி இல்லை அப்படின்ற இதயத்தை தெரிஞ்சுக்கிறோம். புருஷார்த்தம், இந்த பலன் அந்த பலன் இத்தனை நாளா அல்லாடி இருந்தோம். அப்படி இல்லாம எம்பெருமானுடைய கைங்கரியம் அங்க இந்த சரீரத்தை விட்டு வைகுண்ட லோகத்துல போய் பண்றது தான் அந்த புருஷார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுல மாறாட்டம் இல்லாத தெரிஞ்சுக்கிறது தான் மருளற்ற தேசிகர். ஆனா மாதிரி யார் இருக்கா? நாம இருக்குமான்னா நாம இல்லை. மருளற்ற தேசிகர் நம்முடைய ஆச்சாரியால் இருக்காளே, அதான் அந்த ஆச்சாரியால் கொஞ்சம் கூட மருள் இல்லாம இருக்கா. தேசிகர் அப்படின்னா தத்துவயுத புருஷார்த்தங்களை தெளிவாக உணர்த்தி நேர்மார்க்கத்து, அதாவது நேர் வழியில் நடத்துவோரான ஆச்சாரியர். தேசிகர்னா நமக்கு தேசிகா தேசகாங்ஷின்னு அந்த தேசத்தை நமக்கு மார்க்கத்தை காண்பிக்க கூடியவர் தேசிகர். அதான் நன்மார்க்கத்தை காண்பிக்கக்கூடியவர் மருளற்ற தேசிகர். வானுகப்பால், வான்னா மிகப்பெரிய அர்த்தம். வான்னா ஆகாசம், அது ரொம்ப பெருசு. வானுகப்பால் அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு, சந்தோஷமான அர்த்தம். மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. ஆழ்வார் சொல்றார், பெருமாள் இடத்துல நாம ரொம்ப ஆசை கொள்ளணும். பெருமாள் எப்படி பண்ணிட்டவன்? அலைகடல் வண்ணன். அவர் திறத்துல நாம ஆசை கொள்ளணும்னு சொன்னா நம்ம ஆசையும் அலைகடல் போல இருக்கணும். அவ்வளோ ஆசை இருக்கணும். பெருமாள் எப்படி அலைகடல் வண்ணனா இருக்கான், நாமும் அதே மாதிரி அவரிடத்துல ஆசை கொள்ளணும்னா அவ்வளோ ஆசை நாமும் வைக்கணும் என்றபடி மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளணும். எம்பெருமானை பற்றி விடாது நிற்பது போல் அனைவரையும் அப்படியே தம்மை போல் ஆக்க வேண்டும் என்று மிகுந்த சந்தோஷம். எம்பெருமானை பற்றி தான் எப்படி நிற்கிறோ அதே போல எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரையும் எம்பெருமான் திருவடிக்கு ஆட்படுத்தணும் அப்படின்ற சந்தோஷமா இருக்கவர். இந்த வையமெல்லாம், இந்த வையமெல்லாம் அப்படின்னு சொன்னா இந்தன்னு சொல்றதுனால நம்மால் பார்க்கக்கூடிய வையமெல்லாம் அர்த்தம். நாம பார்க்கக்கூடிய இந்த பூமி எல்லாம் வையம் எல்லாம் அப்படின்னா, வையம்னு ஏன் அதுக்கு பேருனா புண்ணிய பாப ரூப கர்மங்களை அனுபவிப்பதற்கென்றே வைக்கப்பட்டிருக்கிற வையத்தவர்கள் சேத்தனர்கள் எல்லாம். இதுக்கு ஏன் வையம்னு பேருன்னா, புண்ணிய பாபத்தை பண்ணினவாழ அதனுடைய அனுபவத்துக்காக இங்க வைக்கக்கூடிய இடம். அதனால இதுக்கு வையம்னு பேர். அதனால இங்க இருக்கக்கூடிய சேத்தனர்கள் எல்லாம், இந்த வையம் எல்லாம்னா இந்த வையத்துல இருக்கவர்கள் எல்லாம் அர்த்தம். இருளற்று, அவள்லாம் இருள்னா அஜ்ஞானம், அஜ்ஞானம் இல்லாம இருக்கணும். இருளற்று, இருள் அதாவது இங்க நம்ம புண்ணிய பாபத்துக்காக வச்சிருக்குது. ஒரு பிறவி கொடுத்து பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கான். அப்படி வைக்கப்பட்டபடியே நாம் என்ன பண்றோம்? அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன் என்றபடி அவரவர் கொண்ட சரீரத்தின் படியே உண்டு உறங்கி வம்சவிருத்தி செய்வது மாத்திரம். மாத்திரம்தான் வாழ்க்கை என்று உணர்ந்து உழல்வது இருள். இருள் அப்படின்னு சொன்னா, ஏதோ நமக்கு வந்திருக்கிற சரீரம் இருக்க, இந்த சரீரத்தின்படி நாம உண்டு உறங்கி வம்சவிருத்தி பண்ணி அப்படி ஆள்படுறது தான். அதான் போல இதுதான் நமக்கு அப்படின்னு நினைக்கிறது இருள். இந்த கிடைக்க கூடாத சரீரம் கிடைச்சிருக்குதே மனுஷ சரீரம், இதை வச்சு நாம இந்த பிறவியிலேந்து தாண்டணும் அப்படின்னு எண்ணம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லாத, ஓஹோ நாம மனுஷனா பிறந்தோமா ஆணா பிறந்தோமா அப்படியே உண்டு உறங்கி வம்சவிருத்தி பண்ணிட்டு பெண்ணா பிறந்தோமா அப்படியே அப்படின்னு போற தன்மை இருக்குதே, அதுதான் இருள். இருள். அப்படி கல்லாமல் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவே நாம். இந்த சரீரம்ன்றது நாம் இல்லை, இந்த சரீரத்தை இயக்கக்கூடியதா இருக்குதே ஒண்ணு, ஒரு வஸ்து ஆத்மா, அதுதான் நாம்னும். அந்த ஆத்மா அது எம்பெருமானுக்கு சேஷபூதம், அடிமை, அது எம்பெருமானுக்கு சேஷமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
அப்படி தெரிஞ்சுட்டா என்ன? ஆதலால் அவனுக்கு அடிமை செய்வதுதான் நம்முடைய தன்மையும் பலனும். அதை தெரிஞ்சுட்டா என்ன? அவனுக்கு சேஷம்னா சேஷமா இருந்தா அடிமை செய்யணும், அதுதான் நம்முடைய தன்மை. அவனுக்கு அடிமை செய்யறது தான் நமக்கு பலனும். அடிமையா இருக்கிறது தான் நம்ம தன்மை. அடிமை தொழில் அவனுக்கு கைங்கரியம் பண்றது தான் நமக்கு பலன் அப்படின்றது. ஆதலால் அவனுக்கு அடிமை, அதற்காக அவனை சரணமடைய வேண்டும். நன்னா அப்படி நாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்காக நாம அவனை சரணடையணும். சரணடைஞ்சாதான் அவன் நம்ம அடிமை அழைத்துட்டு கைங்கரியத்தை கொள்ளுவன், இல்லைன்னா கொள்ள மாட்டான். அதனால இருளற்று அப்படி இருக்கிறது தான் அவனுக்கு சேஷபோகமா இருக்கிறதுன்ற தன்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவனை சரணாகதி பண்றமே, அந்த சரணடைகிறது. அதனால அதுக்கு உபகரணமா இருக்கக்கூடிய இந்த செயலுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் இப்ப அந்த சரணாகதி பண்றதுக்கு உபகரணமா எது இருக்குது? இந்த சரீரம். இந்த சரீரத்தை செயல்பாடுகள் மொத்தத்தையும் அவனுக்கே அர்ப்பிக்கணும், அவனுக்கே அர்ப்பிக்க வேண்டும். தன்னை வணங்க வைத்த கரணம் இவை என்கிறபடி. அவன் பெருமாள் எதுக்காக நம்ம சிருஷ்டிச்சான்? அவனை வணங்கறதுக்காக சிருஷ்டிச்சான். அப்படின்றதுனால நாம் அந்த மாதிரி பண்ணணும். இதுவே நாம் இங்கு செய்யும் குற்றேவலாகும். அதுதான் ஆண்டாள் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்னு சொன்னார். இத்தியாதிகளான ஞானங்களால் இருளற்று நீங்க பெற்று, இருள நீங்க பெற்று நாம இருக்கோம். இறையவன் இணையடி பூண்டிட எண்ணுதலால் கொள்ள. இறையவன், இறைனா என்ன அர்த்தம்னா சமர்ப்பண பொருள்கள். இறைனா என்னதுன்னா நாம சமர்ப்பிக்கக்கூடிய பொருளுக்கு தான் இறைன்னு பேர். அவன் இறை, அர்ப்பிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எவனுடையதோ அவன் இறையவன். நாம சமர்ப்பிக்கிற பொருள்லாம் நமது இல்லை, அது யாருது? அவன் தான் இறையவன். இறையவன் சொல்றமே பெருமாளே, இறைனா சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்து. அந்த சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் யாருது? எம்பெருமான்து. அதனால அவனுக்கு இறையவன் பேர். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நாம அர்ப்பணங்கள் எல்லாம் எவனுக்கோ அவன் இறையவன். நாம சமர்ப்பிக்கிறதெல்லாம் யாருக்கோ அவன் இறையவன். ரெண்டு விதமாகும். எல்லாவற்றையும் உடையவன் சுவாமி என்றபடி. இறையவன்னா எல்லா வஸ்துவையும் உடையவன், அவன் சுவாமி. இணையடி, இணையடின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு அடி, ரெண்டு திருவடி இருக்கோ அது. அவனுடைய ஒன்றோடொன்று சேர்ந்து விளங்கும் இரண்டு திருவடிகள். ஒன்றோடு ஒன்று ரெண்டு திருவடிகள் என்னத்தை காண்பிக்கிறது அப்படின்னா, உபாயமும் தானே உபேயமும் பலனும். உபேயம்னா பலன், பலனும் தானே என்று காண்பிக்கும்வை. ரெண்டு திருவடி என்னத்தை காண்பிக்கிறதுனா, உபாயம் நானே உபேயமும் நானே அப்படின்றத காண்பிக்கிறது. அதாவது அவனை பற்றும் போதான உபாய தசையிலும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் உபேய பல தசையிலும் ஒரேபடியா இருப்பவன் என்பதை உணர்த்துவது. அதாவது பெருமாள் ஒரே மாதிரியா இருக்கான். நாம பற்றச்சேவும் அவன் திருவடியே பற்றோம், கைங்கரியம் பண்ணச்சேவும் அவனுடைய திருவடிக்கே கைங்கரியம் பண்றோம் அப்படின்றது. அதாவது நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மா என்கிறபடி அவன் எப்பவும் நம்ம விட மாட்டான். உபாய தசையிலையும் நம்ம விடுறதில்லை, உபேய தசையிலையும் விடுறதில்லை. யோ நித்தியம் அச்சுத பதாம் இதுதான் நித்தியம் அச்சுத. அச்சுதன்னா என்ன அர்த்தம்னா நழுவு விடாதவன் அர்த்தம். அந்த இடத்துல என்ன? நித்தியம் அச்சுத பதாம்புஜ, என்னைக்கும் நம்ம விடுறதே இல்லை, நழுவு விடாது காப்பாற்றுவனுடைய பொற்றாமரை அடிகள். பூண்டிடா, கல்வி பூண்டிடன்னா அந்த இறைவனுடைய இணையடியே நாமும் அடையிறதுன்னு அர்த்தம். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர்கள் தங்க பதக்கங்களை அணியுமா போலே உற்றேன் உகந்து பணி செய்து குணபாதம் பெற்றேன் நீதே இன்னும் வேண்டுவதெந்தாய். கதாகுணசங்கரதாங்கல்பகத்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்தையும் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷத்தி என்கிறபடியும் திருவடிகளை பற்றி அத்திருவடிகளை தங்கள் முடிகளுக்கு அலங்காரமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று
எண்ணுதலால் சுபேன மனசாத்தியாத்தும் என்கிறபடி தயவுடன் எண்ணுவதனால். அதாவது பூண்டிட்டன்னா என்ன அர்த்தம்னா ஆபரணம் எல்லாம் பூண்டுறோம், தங்க பதக்கம் எல்லாம் அணிவிக்கிறாளோ இல்ல, அதை பூண்டாளோ இல்ல. ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணாள்னா கல்வியிலையோ இல்லை எதையோ விளையாட்டையோ ஏதோ கல்வி கேள்விகள்ல சிறந்தவராக இருந்தா அவளுக்கு தங்க பதக்கங்கள்லாம் அணியிறா. அத போல நாம என்ன பண்றோம், உற்றேனுகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன் ஈதே இன்னம் வேண்டுவதெந்தாய். உனக்கு உகந்து பணி செய்து உன்னுடைய திருவடியை பெறேன், இதேதான் எனக்கு மேல மேலும் வேணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். ஆள வந்தாரும் திருவிக்கிரமா, நீ முன்ன ஒரு தடவை என் தலையில காலை வச்சியே உலகளந்த போது, இப்போ 2 திருவடியும் நீ எப்ப அனுகிரகிக்க போற அப்படின்னு கேட்கிற. கதா புனசங்க ரதாங்க துவஜார விந்தாங்குஷ வச்சாந்திரம் திருவிக்கிரமா சரணாம்புஜத்வயம், 2 புஜத்தை நீ எப்பதான் 2 திருவடி நீ எப்ப வைக்க போற என்று கேட்கிற. அத போல அந்த திருவடிகளை நாமும் சூடுறதுதான். எப்படி நாம உயர்ந்தவர் ஆயிட்டோம், வையத்தேவர் ஆயிட்டோம், நிலத்தேவர் ஆயிட்டோம் சரணாகதி பண்றதுனால. அதனால நாம உயர்ந்தவனானால் நமக்கு தங்க பதக்கம் போல எம்பெருமானுடைய திருவடியை நாம பூண்டுறோம் எண்ணுதலால். அந்த மாதிரி நாம அந்த மாதிரியான தசையில ஆகணும் அப்படின்னு ஆச்சாரியாள் என்றா. இந்த உலகத்தில் இருக்கவா மொத்த பேரும் எம்பெருமானுடைய திருவடியை பெறணும் அப்படின்னு என்றார் ஆச்சாரியர். அதனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தெருளுற்ற செந்தொழில் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் அப்படின்னு. தெருள் அப்படின்னா, தெருள்னா என்ன அர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம். அதுக்கு இங்க என்ன எழுதியிருக்குன்னா, தெருள் மருள் வாழ் உரையாக என்கிறபடி தெருள் வாளாய் கத்தியாய் கட்கமாய் வித்யாரூபமான தன்னுடைய பிரகாசத்தாலே அவித்தியகள் எல்லாம் அடியறுக்கும் தத்துவ ஞானத்தோடு கூடின. தெருள்னா என்ன அர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம். அது சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், தெருள் மருள்வாழ் உரையாக அப்படின்னு சாய்க்கிற. தெருள் அப்படின்னு சொன்னா வாழ், அதான் தெருள் மருள் வாழ் உரையாக. தெருள்ன்றது வாழ், மருள்ன்றது உரை. இப்ப தெருள் தான் நமக்கு வேணும், அதனால தெருள், தெருள்ன்றது வாளாய். வாழ்னா என்ன, கத்தி. கத்தி, கத்தின்னா கட்கம். அந்த கட்கம், கட்கம்ன்றது என்னதுன்னா வித்யா ரூபம்னு அர்த்தம். கட்கம் இருக்குதே அது வித்யா ரூபம். வித்யா ரூபமானதுனால அவித்தியை அது அடி இருக்குது. கத்தி என்ன பண்ணும், ஆபரேஷன் பண்றதுக்கு உதவுறது, வேண்டாத பாகத்தை சீவி தள்ளுறது. அத மாதிரி அஜ்ஞானத்தை அடியறுக்கிறது. தன்னுடைய பிரகாசத்தாலே அவித்தியகள் எல்லாம் அடியறுக்கும் தத்துவ ஞானத்தோடு கூடினா. அப்படி செந்தொழில், செந்தொழில் தெருளுற்ற செந்தொழில், தொல்லைமால் அனாதியா இருக்கக்கூடிய திருமாலினுடைய நாமத்தை ஏத்தறது தான் எனக்கு தொழில் அப்படின்னு சொல்ற என்கிறபடி நித்திய நைமித்திய கர்மானுஷ்டான ரூபங்களான நாள்தோறும் அனுஷ்டிக்கும் வர்ணாசிரம தர்மங்களை பகவதாராதன ரூபமாக அனுஷ்டித்து, தொழில் எனக்கு தொல்லமால் தன்னாமேத்தன்னா ஏதோ நாமத்தை சொல்றதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. நாம பண்ணக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுது அப்படின்னு அனுசந்தானம் பண்றது, அதுதான் தொழில். அப்படி வர்ணாசிரம தர்மங்களை பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டித்து, அதுக்கப்புறம் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் செய்வது. அப்படி பெருமாளை வாசிக்கிறது, ஸ்ரீமத் ராமாயணாதிகளை வாசிக்கிறது. ராமராமான்னு சில பேர் எழுதுறா, ஸ்ரீராமஜெயம்னு சில பேர் எழுதுறா, அந்த மாதிரி இருக்கிறது, எழுதுறது, கேட்கறது, உபன்யாசாதிகள் காலக்ஷேபாதிகள் கேட்கறது, பெருமாளை கோவிலில் போய் சேவிக்கிறது, ஆத்து பெருமாளை சேவிக்கிறது, அப்புறம் பூஜை பண்றது. அப்படி செய்யறது தான் செந்தொழில். இதற்கு செம்மையாவது செந்தொழில். தொழில்ன்றது இது மாதிரி பண்றது. செந்தொழில்னா
அதுக்கு ஒரு செம்மை விசேஷம் என்ன அப்படின்னா, செழுமை என்னன்னா, ஒருத்தன் செழுமையா இருக்கான்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் நன்னா இருக்கான்னா அவன் மாத்திரம் நன்னா இருக்கான். ரொம்ப நன்னா இருக்கான் அவன் அப்படின்னு சொன்னா, குடும்பமெல்லாமும் நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். அவன் எல்லாத்தையும் குடும்பத்தோட அப்படி இருக்கான். அதனால இதுக்கு செழுமை என்னன்னா தொழிலுக்கு, நாம மாத்திரம் அப்படி பண்ணாம, என்ன இதற்கு செம்மையாவது, இப்படி பெருமாளை வணங்கி வழிபட்டு பூசித்து, இதுக்கு செம்மையாவது தன்னை சார்ந்தவர்களையும் அப்படியே செய்வது. ஆழ்வார் சொன்னாரு, நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களேன்னு. ஆன மாதிரி நம்ம சேர்ந்தவர்களையும் நாம மாத்திரம் ஏதோ எல்லாரும் குடும்பத்தோட அந்த மாதிரி ஈடுபாடு உடையவர்களா ஆக்கணும். செல்வம் பெருகி செந்தொழில் செல்வம் பெருகி இப்படிகளான கைங்கரிய சம்பத்து, இந்த கைங்கரிய சம்பத்து இருக்குதே எல்லாரும் குடும்பத்தோட பண்ணக்கூடிய, அது எப்படி இருக்கணும்? பொலிக 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 பெரிய கிதையுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகும்படியான கைங்கரிய சம்பத்து அபிவிருத்தமாகி, எப்படி மேல பொலிக பொலிக பொலிகன்னு அதுக்கு ஒரே ஏதோ ஏனோ தானோ என்னமோ சுவாமி, நான் பழைய நாள்ல பழகிட்டேன், நான் மாத்திரம் எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன், கூடாதே என்னமோ நம்ம அந்த வழியில வந்துட்டோம், அதனால விட முடியல, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், பண்ணவும் முடியல அப்படின்னு இல்லை. குடும்பத்தோட பண்ணணும், அதுவும் பொலிவா இருக்கணும், நன்னா பிரகாசமா இருக்கணும், சந்தோஷமா அப்படி பண்ணணும். அது எப்படி இருக்கும்? பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக. அந்த கைங்கரியத்தை பண்ணச்சேவே கிருதயுகம் மாதிரி நாம சந்தோஷமா இருக்கணும். என்ன பெரிய இன்பம், பேரின்ப வெள்ளம் பெருக, இன்பம் இல்லை வெள்ளம் ஓவர்ஃப்ளோ ஆகணும், ஆன மாதிரி சந்தோஷம் அந்த கைங்கரியத்தை வேணும். அப்படி செல்வம் பெருகி அபிவிருத்தமாகி சிறந்தவர் பால். யார் இடத்துல இந்த மாதிரி பண்ண முடியும் ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஆச்சாரிய பிராப்தி அடைவிக்கிறானோ அவனுக்கு தானே பண்ண முடியும். ஆச்சாரியனை யார் அடையிறானோ அதான் சிறந்தவர் பால். எப்படி சிறந்தவர் அப்படின்னா, ஈஸ்வரச்ச சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஏத்தவஹா அப்படின்னு இருக்கு. அதுல அதான் அந்த 6 காரணங்கள்னால எம்பெருமானாலே ஆச்சாரிய பிராப்தியை அருளப் பெற்றவர்களான சிஷ்யர்கள் பக்கல்லே. யாருக்கு இது மாதிரி எம்பெருமான் பக்கல, அதான் ஆச்சாரியன் பக்கல்ல பெருமாள் சேர்த்து விடுறாரோ, ஈஸ்வர சௌஹார்தம், முதல்ல அவனுடைய நல்லெண்ணம் இருந்தாதான் நம்ம ஒரு ஆச்சாரியனை அடைய முடியும். அது நல்லெண்ணம் மாத்திரம் இல்லை, 3வது காரணம் விஷ்ணு கட்டாட்சம். நாம பிறக்கச்சே எம்பெருமானுடைய கட்டாட்சம் யாருக்கு விழறதோ அவாதான் ஆச்சாரிய பிராப்தி. யார் ஆச்சாரிய பிராப்தி அடைஞ்சாலோ அவள் தான் சரணாகதி பண்ண முடியும். சரணாகதி பண்ணுவாளுக்கு தான் மோட்சம். அதனால இந்த ஜென்மத்துல ஒருத்தன் சரணாகதி பண்ணான்னா அவனுக்கு ஆச்சாரியன் அடைஞ்சு பண்றான். யாருக்கு ஆச்சாரியன் அடைஞ்சானோ அவனுக்கு பிறக்கச்சே மதுசூதன கட்டாட்சம் இருந்தது, எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இருந்தாதான் அவனுக்கு ஆச்சாரியனே கிடைப்பார். அந்த ஆச்சாரியன் கிடைச்சாதான் பிரபத்தி பண்ணுவான், பிரபத்தி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். அதான் சிறந்தவர் பால். அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் பக்கத்திலே அருளற்ற சிந்தையினால், கிருபையோடு கூடின மனசினாலே, அருள் உற்ற சிந்தையினால், அவருடைய சிந்தை இருக்குது, ஆச்சாரியனுடைய சிந்தை எப்பவும் அருள் கிருபை கொண்டிருக்கு. சாஸ்திரமும் சொல்றது கிருபையா நிஸ்பிருகோ வதேத், கிருபையோட கூட எதையும் எதிர்பார்க்காம சொல்லணும், அவனுக்கு சிஷ்யனுக்கு அருளணும் வேதாந்தார்த்தங்களை. அருளுற்ற சிந்தையினால் அழியா விளக்கு, அழியா விளக்கு நிரபாயமான சம்பிரதாயமாகிற விளக்கை. அழியா விளக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விளக்கும் அழியக்கூடாது. அது விளக்கு அழியாது இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விளக்கு அழியாது இருக்கும்னா, இந்த சத் சம்பிரதாயமான இந்த விளக்கு இருக்குதே, இது ஒண்ணுதான் அழிவில்லாத நிரந்தரமானது. மற்ற சம்பிரதாய விளக்கெல்லாம் கூட அது பிரயோஜனம் இல்லை, அது காட்டக்கூடிய மார்க்கம் அழிஞ்சு போயிடும். இது ஒண்ணுதான் அழியா விளக்கு. அதான் நிரபாயமான, இது அபாயமே கிடையாது, இது நிரபாயமான சத் சம்பிரதாயமான விளக்கை
துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொல்வழியான ஞானத்தை. என்னது? ஆச்சாரியன் அடையிறது தானே. அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியான தொல்வழியான ஞானத்தை ஏற்றினரே நம்ம மனசுல ஆச்சாரியர்கள் ஏற்றினார் அப்படின்னு. ஆன மாதிரி அந்த ஆச்சாரிய பரம்பரையில் 45ஆம் பட்ட விஷயங்களும் ஒருத்தர். இப்போ 2வது பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுறதோ அப்ப இது பண்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாத்மிநிதிவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரக்கபூர் சடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.